நம்ம பில்டிங் பண்ற ஸ்ட்ரக்சரோட மெயின் எய்ம் என்னன்னா எர்த்குவைக் வந்தாலும் ஸ்டேபிளா சேஃபா நிக்கணும். அதுக்கு தான் நம்ம சிஸ்மிக் ரெசிஸ்டன்ட் டிசைன் யூஸ் பண்றோம். ஆர்சிசினா காங்கிரீட்டுக்குள்ள ஸ்டீல் பாரை போட்டு டக்டிலிட்டி இன்க்ரீஸ் பண்றது. டக்டிலிட்டி இன்க்ரீஸ் அப்படின்னா பில்டிங் எர்த்குவைக் டயத்துல உடனே உடையாம கொஞ்சம் வளைஞ்சி அசைவுகளை தாங்கும் திறனை இன்க்ரீஸ் பண்றது தான் டக்டிலிட்டி இன்க்ரீஸ். எர்த்குவைக் எனர்ஜியை அப்சர்வ் பண்ணும். ஸ்டீல் ஸ்ட்ரக்சருக்கு இன்னும் ஃப்ளெக்சிபிளாக ஷாக்குக்கு உடனே ரியாக்ட் பண்ணி கொலாப்ஸை ப்ரிவென்ட் பண்ணும். அதாவது எர்த்குவைக் மாதிரி ஷாக் வந்தால் அசைவுக்கு ஒத்து போய் வளைஞ்சு செயல்படும். ஸ்ட்ரக்சரல் டிசைனில் லோட் பார்த்து பீம் காலம் ஜாயிண்ட்டு ஃபவுண்டேஷன் ஆங்கரேஜ் ஜோன் வைஸ் கோட் வைஸ் ப்ரொவிஷன் IS 1893 அண்ட் IS 13920 கோட் புக்கை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும். கரெக்ட் டீடைலிங், ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் ஸ்பேசிங், டக்டைல் டிசைன், இதுதான் பில்டிங்கை லாங் டேர்மாக சேஃபாக ப்ரொடெக்ட் பண்ணும். எர்த்குவைக் எப்போ வரும்லாம் தெரியாது, ஆனால் நம்மளோட பில்டிங் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்மளோட ஸ்ட்ரக்சரல் டிசைன் இருக்கணும்.